ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட போகிறேன். என்ன வீடியோனா சண்டே மினி விலாக் தான். சண்டே ஈவினிங் போல் நாங்கள் வெளில போயிருந்தோம். லாஸ்ட் வீக் இந்த கடையில் சிக்கன் பர்கர் சாப்பிட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதனால் மறுபடியும் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சண்டே கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பா, நான், மாமா 3 பேர் போயிருந்தோம். ஆக்சுவலாக 100 ருபீஸ் சிக்கன் பர்கர் எக்ஸ்ட்ரா சீஸ் சொல்லி 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. சாப்பிடவே முடியல. நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். மாமா எனக்கு வேணான்ட்டாங்க. ஒரு பர்கர் ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. முட்டை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் காலி ஆயிடுச்சு. வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிப்பாட்டி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு ரெசிபி பார்த்துட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. சிக்கன் அகனியா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இது சிக்கன், அப்புறம் தயிர், உப்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் இடையில வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சமைச்சாங்கன்னா நம்ம அசிஸ்டண்ட் மாதிரி, அவங்க செஃப் மாதிரி, நம்ம அசிஸ்டண்ட் மாதிரி. ஒரு பாத்திரத்தை எடு அப்படிம்பாங்க. அவரை இஞ்சி எடுத்துக்கொடு, பூண்டு உரிச்சு கொடு, அதை அரைச்சி கொடு அப்படிங்குவாங்க. அந்த அசிஸ்டண்ட் ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணும். எங்கள் வீட்டில் அப்படி தான். உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி கொடுத்தேன். பிசைஞ்சு ஊற வச்சுட்டாங்க. சரி, நான் சைடு கேப்பில் ரைஸ் வச்சு விட்டுட்டு பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் நெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டு வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அரோமா சூப்பராக இருந்துச்சு. நான் டிஷ்ஷு வேறு லெவலில் வரும் அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு 4-5 பாதாம் ஊற வச்சுருந்தாங்க. முந்திரி ஒரு 10 முந்திரி, அப்புறம் கசகசா கொஞ்சம் ஊற வச்சுருந்தாங்க. ஊற வச்சு அதையுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டாங்க. 3 விசில் 4 விசில் வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடுச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த இதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு மசாலா எதுவுமே உள்ளே போடல, மஞ்சத்தூள் கூட போடல. நல்லா ஊற வைக்கிறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அப்புறம் இது 3-4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மறுபடியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு விசில் வச்சா டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப ஹெல்தி, எல்லாமே ஒரே ரிச் ஐட்டம்ஸாக இருக்குது. அதனால் ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சிக்கன் உப்பு கறி செய்வோம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நெய் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹெல்தி. எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப ஹெல்தியான ஐட்டம்ஸாக இருக்கனால கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். கடைசியாக செஞ்சுட்டு ரைஸும் சிக்கனும் வச்சு சாப்பிட்டாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.